ஆண்டவரே எல்லாரையும் நல்லாவே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறேன், 6th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். இந்த வாட்டி நிறைய படிக்கிற கொடுத்துருப்பாங்க, நல்லா படிக்கணும். இந்த வருஷம் தான் நல்லா சூப்பராக படிக்கணும். எங்கள் அக்காவுக்கு நான் வந்து சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இந்த வருஷம் ப்ரொஃபிஷியன்சி வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடவுளே, இந்த ப்ரொஃபிஷியன்சி வாங்க வச்சுருக்கேன். அதுக்காக நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்து இந்த வருஷம் ப்ரொஃபிஷியன்சி வாங்குவேன். அதுக்காக தான் இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுனால எத்தனை மணிக்கு எந்திரிச்சு தெரியுமா? காலையில் 5:30 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டேன். யாருமே எழுப்பி விடலனாலும் எனக்கு தன்னால் முழிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மாதம் வீட்டில் தானே இருந்தோம். அதனால இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னானே அப்படியே ஒரு சந்தோஷம். சில பேர்லாம் ஸ்கூலுக்கு போகணுன்னா அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா குதிக்க தான் செய்வேன். ஆனால் சில பேர் வந்து அழுவாங்க, அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இதுல எங்கள் அப்பா இருக்காங்களே, எங்கள் அப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா மட்டும்தான் காய்ச்சல் வரும். அம்மா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா, அம்மா வயிற்று கலக்குதுமா, இப்போ நான் ஸ்கூலுக்கு போகலாமா. இன்னைக்கு நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சதும் எங்கள் அம்மா என்னை இப்படி முடிச்சாங்க. ஏன் தெரியுமா? 1.5 மாதம் 11 மணி 12 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். மத்தியானம் ஆயிரும். சாப்பாடு என்ன தெரியுமா? மத்தியான சாப்பாடு தான் எனக்கு. நான் வந்து காலையில் சாப்பாடே சாப்பிட்டுருக்க மாட்டேன், மத்தியான சாப்பாடு தான். அவ்வளோதான், அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதனால 5:30 மணிக்கு எந்திரிச்சோன்னே இப்படி முடிச்சுட்டு கம்முன்னு படு, இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் படுத்துட்டு அப்படி இப்படின்னு உருண்டு பெறறேன். எங்கள் அக்கா பக்கத்தில் படுத்து தூங்கிட்டே இருந்தாவ. ஆனால் அதுக்கப்புறமா எந்திரிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு உருண்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் என் கிளாஸில் வருவா, யாரெல்லாம் வேற கிளாஸ்க்கு போவாங்க, யாரெல்லாம் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைப்பாங்க, எந்தெந்த புது டீச்சர்ஸ்லாம் எப்படியெல்லாம் இருப்பாங்க, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன், ஸ்கூலை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன், டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு கமெண்ட்ஸில் எல்லோரும் நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறனால நல்லா படிச்சுட்டு வா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா பிளெஸிங்ஸ் கொடுங்க. நான் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பை பாய். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்க, எப்படி இருந்துச்சு? அது சீக்ரெட், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் வீட்டுக்கு போய் தான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் வந்து 6th ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் டேக்கு போயிட்டு வந்துட்டேன். அங்கே நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஒன்றுமே எங்களுக்கு சொல்லித்தரல. அந்த டேபிள் உடஞ்சிட போகுது. ஃபஸ்ட் டேனால எங்களுக்கு ஒன்றுமே சொல்லித்தரல. உட்காந்து இது நோட்டு கரெக்ட் பண்ணாங்க. என்னோட கிளாஸ் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டில் எனக்கு சோஷியல் எடுத்த எனக்கு பிடிச்ச பிரியதர்ஷினி மிஸ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்னை விட்டு தூரமாக போயிட்டா. நான் இவ்வளோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா நான் இங்கே இருக்கேன், அவள் அங்கே இருக்கா, அப்படி ஆயிடுச்சு. நான் வேறு கிளாஸு, அவள் வேறு கிளாஸு, அந்த மாதிரி போயிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சிருஷ்டி குட்டின்னு எழுதியிருக்கா. இந்த சிருஷ்டி குட்டின்னு எழுதியிருக்கிறத பார்த்து ஒருத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தா. அதை லேபிள்லேயும் சிருஷ்டி குட்டின்னு எழுதியிருக்குமா, அதை பார்த்து சிருஷ்டி குட்டி அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கா. மறுபடியும் சிருஷ்டி குட்டின்னு சொல்லிட்டு இருக்கா. போட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கோல்டு மெடல் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு. எதுனால்னா நான் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதினேன். அதில் மேக்ஸ் எழுதினேன். 90 மார்க்ஸ் வாங்கினேன் 100க்கு. அதில் வந்து நான் தான் கிளாஸ் டாப்பருக்கு எனக்கு வந்து கோல்டு மெடல்லாம் கொடுத்தாங்க. கோல்டு மெடல், இவ்வளோ பெரிய ஒரு பேப்பரில் செஞ்ச சர்டிஃபிகேட், ஒரு சின்ன சர்டிஃபிகேட். இதுதான் அந்த மெடல், பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த மெடல். அதுக்கப்புறம் இது ஒரு சர்டிஃபிகேட், இது ஒரு சர்டிஃபிகேட். இந்த 2 சர்டிஃபிகேட் ஒரு மெடல் கொடுத்தாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா ஸ்ரீ. அவள் வந்து இப்போ என்னோட கிளாஸில் இல்லை, அவள் வேறு கிளாஸுக்கு போயிட்டா. ஆனாலும் நான் அவளை போயிட்டு
3 டைம் பார்த்துட்டு வந்தேன். பிரேக்கில் போய் பார்த்துட்டு வந்தேன், காலையில் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ சாயந்தரமும் அவ கூட தான் உட்காந்து சுற்றிட்டு இருந்தேன். பேரண்ட்ஸ் எல்லாம் என் கிளாஸ் பண்ணிட்டாங்களா, எனக்கு அவ கூட உட்காந்து ஜாலியாக ஆடிட்டு சந்தோஷமாக பாடிட்டு அதெல்லாம் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் லீடர் ஆக்கிட்டாங்க. நான் தான் இப்போ கிளாஸ் லீடர். அம்மா நான் தான் இப்போ கிளாஸ் லீடர். எல்லா வருஷமும் அதான் சொல்றானே, இப்படி சொல்றாங்க. அக்கா நான் கிளாஸ் லீடர் ஆயிட்டேன். அக்கா எனக்கு இன்னைக்கு ரெசல்யூஷன்லாம் கேட்டாங்களா, அதுல நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஹிந்தி வந்து நல்லா பேசுற கத்துக்கணும் இந்த வருஷம். அதுக்கப்புறமா ப்ரொஃபிஷியன்சி அவார்டு இந்த வருஷம் நான் வாங்கணும். அதான் இந்த வருஷத்தோட என்னோட ரெசல்யூஷன். இப்போ மாங்காய் சாப்பிட்டுருக்கேன். மத்தியானம் எங்க அம்மா என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? அரிசி பருப்பு சாப்பாடும் அதுல தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எங்க அம்மா நல்லா ஒரு காய் பண்ணுவாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது இது 2 கேக் வச்சுட்டு போனேன்னா, ஒரு கேக் எங்க வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொல்லு. நான் சாப்பிடல, எனக்கு தெரியாது. அம்மா அக்கா சாப்பிட்டா தானே பாரு, அம்மாவே ஆமான்னு தான் சொல்றாங்க. அம்மா பாதி நான் பாதி சாப்பிட்டோம். பாதினாலும் அது பாதி தான். அப்ப ஏன் ஏன்ட்ட மட்டும் கேக்குற? அம்மாட்ட கேளு. அம்மாட்ட நான் கேட்டுட்டேனே. அம்மாட்ட கேட்டியா? அப்ப எதுக்கு வந்து கேக்குறாரு? தெரியல, நாங்க சாப்பிட்டோன்னு. எதுக்கு சாப்பிட்ட? என்ன விட்டு எதுக்கு சாப்பிட்ட? ஸ்கூலுக்கு போயிட்டு நேரம் பண்ணுது. அப்ப நான் வரேன். நான் என்ன நைட்டா வரேன்? 3:30 மணிக்கு வரேன்ல. அப்ப 3:30 மணிக்கு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. பாருங்களேன், நீ சைக்கிளோட போனீங்க. நீ எல்லாம் ஒரு அக்காவா பாரு. நான் அவனை இப்ப பார்க்க வச்சு சாப்பிடுறப்ப அக்காவா இருந்தாலும் உங்க டேபிள் வச்சிருக்கேன்ல, அது கூட வச்சிருக்க மாட்டேன். சவுண்ட் வேற வர மாட்டேங்க. ஷீரா இது வந்து ஷீராவமா, ஆனால் ரவை நம்ம எப்போ சாப்பிட்ற ரவை மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஆயிடுச்சு. டியூஸ்டே சீனி வந்து இந்த இதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸ்வீட்னஸ் அப்படியே தெரியுது, சாப்பிட்டாவே ஸ்வீட்னஸ் தெரியுது. அதனால சர்க்கரைலாம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூஸ்டே ஆயிடுச்சா, அதனால டியூஸ்டே யூனிஃபார்மை போட்டுட்டு சட்டை போட்டுன்னு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பல, இன்னும் ஒன்றுமே பண்ணலை. தலை சீவலை, மூஞ்சி பவுடர் போடல, ஒன்றுமே போடல. கிளம்பணும். 7:30 ஆயிடுச்சு ஆக போகுது. சாப்பாடு நல்லா இருக்கு. எங்கள் அப்பா அப்படி ட்ரெஸ்ஸும் கொடுத்துருவேன். இன்னைக்கு ஏன் நான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, நான் வந்து சஃபேர் டீம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு பிடி பீரியட்லாம் இருக்குது. நல்லா ஜாலியாக நாங்கள்லாம் விளையாடுவோம், எல்லோரும் சேர்த்து விளையாடுவோம். இந்த சஃபேர்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஜெம்மோட பேர். 4 டீம் இருக்கும். சஃபேர்ன்றது ஒரு ஜெம்மோட பேர், டொப்பாஸ் ஒரு ஜெம், ரூபி ஒரு ஜெம், அதுக்கப்புறம் எமரால்டு ஒரு ஜெம். அந்த மாதிரி அதில் நான் சஃபேர் டீமில் இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே எப்போ நாங்கள் நல்லா இந்த மாதிரி டீம் வைஸ் விளையாடுவோம். ப்ளூ டீம் சஃபேர் டீமில் ஒரு இடத்துல, எமரால்டு டீம் நாங்கள் அப்படி விளையாடுவோம். அந்த மாதிரி ஃபைனல்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மெடல், சர்டிஃபிகேட் அதெல்லாம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த வருஷமும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம். பாய். நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன்னா, புதுசாக 3 பேர் எங்கள் கிளாஸ்க்கு வந்தாங்க. ஒருத்தி பேர் ஹாசினி, என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. அவள் கூட நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தி ரித்திகா ஸ்ரீ, அவள் கூட நான் இன்னும் பேசலை. முக்கி தரசனன்னு ஒருத்தன், அவன் கூட நான் இன்னும் பேசலை. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் கிளாஸ் இன்னைக்கு நடந்துச்சா. இருங்க நான் அந்த ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறேன்னா போடலாம் தெரியாது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க, கால் பார்த்துங்க. எப்படி இப்படி 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 இப்படின்னு 8 வாட்டி பண்ணுவான். இப்படி பண்ணா அது ஒரு கவுண்ட்ல இருக்கணுமா, இப்படி 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 எப்படி பண்ண முடியும்? அந்த ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் இப்படி நம்ம அதுக்கப்புறம் சாப்பாடு பருப்பு குழம்பு கொடுத்தாங்க. பருப்பு குழம்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் முருங்கைக்கீரை இலைய வச்சு அந்த கீரை மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த கீரை கூட்டு பண்ணாங்க. எங்க அம்மா சாப்பாடுல என்னமா சாப்பாடு? அது கீரை என்னமா எப்படிமா இருந்துச்சு? கீரை
அது எப்படி கசப்பா ஒரு மாதிரியா இருக்கு? சீனி எல்லாம் போடானா. மாங்காய்னா ரொம்பவே பிடிக்குமா, அதுல நல்லா உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா போட்டு கிண்டி கிளறி சாப்பிட போடுறேன். சாப்பிட்டுட்டு ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எப்பவும் பார்க்குற சேனல் என்ன தெரியுமா? கார்ட்டூன் நெட்வொர்க். டீன் டைட்டன்ஸ்க்கு தான் பார்ப்பேன். ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் எப்படி சண்டை போடுறாங்க, ஆனால் அது பார்க்கும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். எங்கள் அம்மாவோட சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா கோவம் வந்துச்சு. பிரம்மான்னு தொடவே அடிச்சிட்டாங்க. முருங்கீரைனா அப்படிதான் இருக்குமாமா. எங்க அம்மா சும்மா இருங்கம்மா கொஞ்ச நேரம். எங்க அம்மா பண்ண கேவலம் நல்லா இல்லைன்னு சொன்னா எங்க அம்மா வந்து தொடையில டமால்னு அடிக்கிறாங்க. இதுக்கும் நாளைக்கும் அதே தானாமா. நாளைக்கும் அதே தானே. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? 1.5 மாசமா வீட்லயே வெட்டியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தனால அப்படியே திடீர்னு இப்போ ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்களா, எழுதும் போது அப்படியே முதுகுலாம் வலிக்கதான் செய்யுது. முதுகு, இந்த இடம், கை இதெல்லாம் வலிக்கதான் செய்யுது. இப்போ நான் என்ன லெசன் படிச்சுட்டு இருக்கேன்? சார்ட்டிங் மெட்டீரியல்ஸ் இன்டு குரூப்ஸ். சயின்ஸ் 1ல இந்த 2nd லெசன் படிச்சுட்டு இருக்கேன் இல்லை, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா, நான் இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கேன்னா, சப்பாத்தி ஒரு கிளாஸ் நல்லா சூடாக போட்டு அதுக்குள்ள சப்பாத்தியை வச்சு காஃபி ஒரு கிளாஸ் சூடாக போட்டு ஒரு கிளாஸ் காஃபி நல்லா சூடாக போட்டு அதுக்குள்ள சப்பாத்தியெல்லாம் பரோட்டா மாதிரி பிச்சு உள்ள போட்டு அம்மாடி ஊற வச்சு சாப்பிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்களா டிவியில் என்ன ஓடுதுன்னு? டிக்டூப் ஓடிட்டு இருக்கு, டிஸ்கவரி கிட்ஸ் சேனல்ல. அதை பார்த்துட்டே தான் காலையில் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து மத்தியானம் டீன் டைட்டன்ஸ் பார்ப்பேன், அது வந்து இப்போ காலையில் ஓடாது, அதனால இதை பார்ப்பேன். டிவின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஞாபகமே வருது, ஆர்சிபி வேற நேற்று கப்படிச்சிட்டாங்க. இதுல வேற விராட் கோலி ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கு மேல கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. நேத்தெல்லாம் அவ்வளோ அந்த ஆடியன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த மேட்சை பார்க்கும்போது. ஸோ கடவுளே, இது கப்படிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற எங்க ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் யாரு? ரித்திக் அண்ணன் விராட் கோலி அண்ட் ஆர்சிபியோட பெரிய பெரிய ஃபேனு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி ரிஷாக்கா, கிண்டர்ஜாய் அக்கா, அந்த அக்கா. அதுக்கப்புறம் இப்ப பப்புக்குட்டி அந்த அண்ணாவை பார்த்து நானும் விராட் கோலி ஃபேன் அப்படியே அவளும் ஆர்சிபிக்கு போயிட்டா. நேற்று இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, இதுக்கு மேல ஆர்சிபி வச்சு வேற ஓட்ட முடியாது, ரித்திக் அண்ணன் பிரம்லக்கா இவங்களெல்லாம் வச்சு உங்ககிட்ட கப்பு இருக்கா? வெறும் உங்ககிட்ட காஃபி கப்பு, டீ கப்பு, இதை மட்டும் தான் நீங்க நிறைய வச்சிருப்பீங்க, இந்த லாலிபாப்பு இதெல்லாம் மட்டும் தான் நீங்க நிறைய வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருப்போம். இப்ப வேற ஒரு கப் அடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேற்று எங்களுக்கு ஒரு புதுசா ஒரு மிஸ் வந்தாங்க இங்கிலீஷ்காக. தோரத்தி மிஸ் அவங்க பேரு. வாயில அப்படி நுழையவே மாட்டேங்குது. எங்க கிளாஸ் மிஸ் தான் அந்த பேர் சொன்னாங்களா, மிஸ் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு அங்க மிஸ்ஸோட பேரு. அவங்க வந்து சொல்லி கொடுக்கறது எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு. சொல்லி கொடுக்கறது ஒரு பேராகிராஃப்னா அது அப்படியே புரியுற மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட அப்படியே சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மிஸ் அந்த இங்கிலீஷ் மிஸ் எங்களுக்கு பேசுறது அப்படியே ஒரு அழகா பேசுறாங்க. அதனால எனக்கு அந்த மிஸ் பிடிச்சிருக்கு. தோரத்தி மிஸ். நான் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்க்கு சேர்ந்திருக்கேன். டியூஸ்டே நடக்கும் எங்க ஸ்கூல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் வைப்பாங்களா, அதுல சேர்ந்திருக்கேன். அதுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மா இன்னைக்கு வெளியே போயிருந்தாங்களா, அதனால எங்க அம்மாவை அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். எவ்வளோ ஆச்சு செலவாச்சு தெரியுமா? 500 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளோ? 500 செலவு வச்சுட்டேன் எங்க அம்மாவுக்கு வெளியே போனதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட். பாத்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. 10 கலர்ஸ் இருக்காம இதுல. இந்த ஊசி வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க்கை நல்லா கத்துக்கிட்டு இந்த ரெண்டுத்தையும் வச்சு எங்க அம்மாவுக்கு நல்லா ஒரு பிளவுஸ்ல எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி தைச்சு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிளவுஸ் எங்க அம்மாவுக்கு நான் தைச்சு கொடுத்துருவேன். இந்த ரெண்டுத்தையும் வச்சு தைப்பேன். இங்க பாத்தீங்களா வட்டமா இருக்கு,
ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டா மாட்டி வச்சிருவாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் அதுல போட்டு குத்தி 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 தைச்சு எங்க அம்மாக்கு நான் வந்து ஒரு நல்ல பிளவுஸ் தைச்சு கொடுத்துருவேன். அக்கா கொஞ்சம் மரியாதை ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசலாம். நாங்க 5 கப் வச்சிருக்கோம், வெறும் 1 கப் தானே வச்சிருக்கீங்க. இங்க பாரு கொஞ்சமாவது காஃபி கப் தான் இருக்கு. சரியா இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட என்ன உங்ககிட்ட என்கிட்ட ஒரு கப்புனா உங்ககிட்ட என்ன 5மே டீ கப்பா இல்ல? அப்பதான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்களுக்குலாம் என்னங்க காஃபி குடிங்க டீ குடிங்க கப்பா அந்த கப்பு தானே வந்துட்டேன். நான் எம்ஐ பத்தி ஏதாவது சொன்னேன்னா சைக்கிளை கூட என்ன ஒண்ணுங்க படுத்தல வாய் வேற. எம்ஐ பத்தி நீ சொல்லல, நீ எதுக்கு நான் சொன்னேன் எம்ஐ பத்தி? நீ தானே ஸ்டார் டிவி பத்தி சொன்ன. நீ சொல்லலன்னா நான் கப்பு வாங்கினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கங்க்ராச்சுலேஷன் ஏதாவது சொல்றியா? உனக்கு என்ன சச்சி அப்புறம் பாத்துக்கோ. நீ சொல்லலன்னா நான் சொல்லுவேன். நான் எம்ஐக்கு என்னைக்கு உனக்கு சப்போர்ட்டே பண்ணது இல்லல. உனக்கு எம்ஐ பிடிக்கும்னு அதுக்கு போக முடியாது. அப்போ சும்மா தேவையில்லாம ஆர்சிபி பத்தி சொல்லிட்டு இருந்தா கெட்ட கோவம் வந்து பாத்துக்கோ. ஆமா கெட்ட கோவம். இவர் 18 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து கரெக்டா 18வது சீசன் நாங்க தான் 80 எல்லாமே 18 எதுக்கு அங்க விராட் கோலிக்கு தான் வந்துட்டா. சைக்கிள ஓட்டிட்டு வா. அவங்க கூட சைக்கிள் வந்து எம்ஐ ஃபேன்ஸ் கூட சைக்கிள் ஓட்ட வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரம்லகா வருவாளா, பிரம்லகா கூட கொஞ்ச நேரம் நாங்க வந்து சைக்கிள் ஓட்டுவோம். நாங்க கப்பு ஜெயிச்சிட்டோம். இப்போ நாங்க சைக்கிள் ஓட்ட போறோம். ராத்திரி 12 1:30 மணி வரைக்கும் நம்ம ஸ்டோரி வேற எல்லாத்துக்கும் கங்கராஜ். எங்க அண்ணனும் நானும் ஜாலியா இருந்தோம். ஏன்னா எங்க அண்ணனும் ஆர்சிபி ஃபேனா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் முடிய விட ஹேர் ஸ்டைல் கால் அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீ வா தூரப்பா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச காஃபியும் பூரியும் கொடுத்துருக்காங்க. இதோட டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்கும். ரெண்டு இந்த பூரி சுருட்டி உள்ள முக்கி சூப்பரா இருக்கு. சூடா இருக்கே, சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்களா என்னோட டிஷர்ட். இது யாரோட டிஷர்ட்? இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? எங்க அக்கா 4 வயசுல இருக்கும்போது எடுத்த டிஷர்ட். இது பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. எங்க மாமா வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அவளுக்கு 4 வயசுல பத்துன இந்த டிஷர்ட்டு எனக்கு 10 வயசுல தான் பத்துது. அவ்வளோ குண்டா இருந்தா. என் நான் பாருங்க அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு 4 வயசோட டிஷர்ட்டே எனக்கு பத்துது. இங்கிலீஷ் மீனிங் இங்கே பார்த்தீங்களா, ஸ்டோரி புக்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸ் எல்லாம் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த ஹோம்ஒர்க் தான் பண்ண போகிறேன். பாய் பாய். அவ்வளோதான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இனி 2 நாள் தொடர்ந்து எங்களுக்கு லீவு. ஏன்னா நாளைக்கு பக்ரீத்ல, அதனால லீவ் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா தீனி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அதை சாப்பிட்டுட்டு என்னோட ஹாலிடேவையும் என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க பின்னாடி எங்களோட ஸ்கூல் கிரவுண்ட். இதுதான் ஸ்கூல் கிரவுண்டு. ஸோ இதோட நம்ம vlogs முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய். வானம்